இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, சஞ்சலத்தை நம் இருதயத்திலிருந்து நீக்குவோம், கர்த்தரிடம் ஊற்றிவிடுவோம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் நீக்கிப்போடு. இதே வசனத்தை நியூ இன்டர்நேஷ்னல் வேர்ஷனில் நாம் வாசிக்கும் போது பேனிஷ் ஆன்சைட்டி ஃப்ரம் யுவர் ஹார்ட் என்று வாசிக்கிறோம். நம் இருதயத்திலிருந்து பதற்றத்தை, கவலையை, பயத்தை விரட்டுவோம். இதே வசனத்தை இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷனில் நாம் வாசிக்கும் போது ரிமூவ் வெக்ஸேஷன் ஃப்ரம் யுவர் ஹார்ட் என்று வாசிக்கிறோம். நம் இருதயத்திலிருந்து விரக்தியை, வருத்தத்தை அகற்றுவோம். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனிலே இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது ரெஃப்யூஸ் டு worry அண்ட் கீப் யுவர் பாடி ஹெல்த்தி என்று வாசிக்கிறோம். கவலைப்பட மறுப்போம், நம் உடலை ஆரோக்கியத்தோடு வைத்து கொள்வோம். நம் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தை நீக்கி போடுவோம், அது நம் உடலுக்கு ஆரோக்கியம். சஞ்சலத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றிவிடுவோம், அவர் அதன் அடி காயத்தையும் ஆற்றுவார். அடிக்கடி நம் இருதய சஞ்சலத்தை நீக்கி போடாமல் அதை மறைப்பதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம். சில சமயம் அந்த சஞ்சலத்தை கண்டு கொள்ளாமல் அதை மறைப்பதற்காக அல்லது மறப்பதற்காக டிவி பார்த்தோ அல்லது யாரிடமாவது தொலைபேசியில் பேசியோ அல்லது எங்கேயாவது வெளியே சென்றோ ஏதோ ஒரு புதிய உணவை சாப்பிட்டோ நேரத்தை செலவிடுகிறோம். அதனால் நாம் சஞ்சலத்திலிருந்து நாம் விடுதலையாவதில்லை. அந்த சஞ்சலத்தை நாம் மூடி போடும் போது அதன் தாக்கத்தை பின்னாட்களிலே உணர்வோம். ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்க அரசாங்க அனுமதியுடன் அமெரிக்க கம்பெனிகள் 22,000 டன் எடையுள்ள நச்சுத்தன்மை வாய்ந்த கழிவுப் பொருட்களை நிலத்தின் அடியிலே குழி தோண்டி புதைத்தார்கள். எல்லா இரசாயன கழிவுகளையும் மனிதர்களுக்கு ஊறு விளைவிக்கும் மற்ற கழிவுகளையும் பெரிய மெட்டல் கண்டெய்னருக்குள் வைத்து அந்த கண்டெய்னரை டைட்டாக மூடி சீல் பண்ணி மண்ணுக்குள் புதைத்து விட்டார்கள். நல்ல வேளை கழிவுகளை யாருக்கும் தெரியாமல் அகற்றிவிட்டோம் என்று சந்தோஷப்பட்டார்கள். அதை பற்றி பின் அவர்கள் நினைக்கவில்லை. சில வருடங்களில் அந்த கண்டெய்னருக்குள் இருந்த எல்லா பொருட்களும் லீக்காக ஆரம்பித்தது. நச்சு கழிவுகள் எல்லாம் வெளியேற ஆரம்பித்தது. அந்த இடத்தில் செடிகளும் சரியாக வளரவில்லை, விவசாயமும் செய்ய முடியவில்லை. தண்ணீர் மாசுபட்டது. அங்கு தங்கியிருந்த பல மக்கள் வீட்டை காலி பண்ணி போய்விட்டார்கள். அங்கு தங்கியிருந்த மக்களின் சரீரமும் பலவீனப்பட ஆரம்பித்தது. சிலர் நோயினால் கஷ்டப்பட்டார்கள். அந்த லவ் கேனல் ஏரியாவை பின் நியூயார்க் ஸ்டேட்டிலிருந்து அதை சுத்தம் பண்ண சொல்லி உத்தரவிட்டார்கள். அதற்காக $98 மில்லியன் செலவிட்டார்கள். அந்த நச்சு பொருட்கள் வெளியே இருந்தால் அது ஆபத்து என்று நினைத்து புதைத்தார்கள். புதைத்து வைத்த பொருட்களை கண்டெய்னர் கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவ்வளவு வேகம் அதிகமானதினால் அவைகள் வெளியேற ஆரம்பித்தது. இதுபோல நம் இருதயத்தில் நித்தம் சஞ்சலத்தை வைத்தே இருந்தால் ஒரு நாள் அவை வெளியே வந்துவிடும். அப்போது நம் வார்த்தைகளில் கோபம், மன்னிக்க முடியாத தன்மை தானாக வெளிப்படும். இருதயத்திற்குள் நச்சு பொருட்களைப் போன்ற சஞ்சலத்தை, கவலையை, விரக்தியை, எரிச்சலை வைத்து கொண்டு நாம் வாழ முடியாது. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது என்று தாவீது கூறினார். 142ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் தாவீது, அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் என்று கெபியில் இருக்கும் போது விண்ணப்பம் பண்ணினார். அன்னாள் தனக்கு குழந்தை இல்லாததினால் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அப்பொழுது எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்று ஆறுதல் படுத்தினார். அன்னாள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அந்த சஞ்சலத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றினாள்.
அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று 1 சாமுவேல் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். நம் சஞ்சலத்தை கர்த்தரிடம் ஊற்றிவிடுவோம். நம் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தை நீக்கி போடுவோம். எரேமியா 31 அதிகாரம் 13 வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். நம் சஞ்சலம் நீங்க நம்மை சந்தோஷப்படுத்தும் கர்த்தரிடம் நம் சஞ்சலத்தை ஊற்றிவிடுவோம். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் நீக்கி போடு. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இருதயத்திலே சஞ்சலத்தை வைத்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி எங்கள் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தை நீக்கி போட எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி எங்களை தேற்றி எங்கள் சஞ்சலம் நீங்க எங்களை சந்தோஷப்படுத்துகிற கர்த்தரிடத்திலே எங்களுடைய சஞ்சலத்தை எல்லாம் ஊற்றிவிட எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.